அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகேன் சீக்ரெட்ஸில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பணமழை பொழிய வாஸ்து சொல்லும் இந்த ஒரு அதிசய மரத்தை நட்டு வையுங்க போதும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். மனிதர்கள் அனைவரின் குறைந்தபட்ச ஆசையுமே பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். நம் உழைப்பு மற்றும் முயற்சி மட்டுமின்றி அதிர்ஷ்டமும் நம்மை பண கஷ்டத்திலிருந்து பாதுகாக்க உதவும். அதிர்ஷ்டம் எப்போதும் தானாக நம்மை தேடி வராது. நாம் வீட்டில் செய்யும் சில மாற்றங்கள் அதிர்ஷ்டத்தை நம்மை நோக்கி அழைத்து வரும். சாஸ்திரங்களின்படி விஷ்ணு பகவான் நெல்லிக்காய் மரத்தில் வசிக்கிறார். எனவே இந்த மரத்தை நட்டு தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சுவது வீட்டிற்கு செழிப்பை கொண்டு வருகிறது. நெல்லிக்காய் மரம் தொடர்பான வாஸ்து விதிகளை தொடர்ந்து அறிந்து கொள்வது அவசியமாகும். விஷ்ணுவை வழிபடுவதுடன் நெல்லிக்காய் மரத்தையும் வழிபடுவது வழக்கம். நெல்லிக்காய் மரத்தை தவறாமல் வழிபடுவது மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதாகவும் எல்லா கஷ்டங்களையும் சமாளிக்க உதவுகிறது என்றும் நம்பப்படுகிறது. வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரம் நடுவது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் நேர்மறையான ஆற்றல், அதாவது மகிழ்ச்சியை தரும். வாஸ்து சாஸ்திரத்தில் நெல்லிக்காய் மரம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதை வீட்டில் நடுவது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றவும் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. கூடுதலாக இது வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது. நெல்லிக்காய் மரம் அதை நடுபவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக நம்பப்படுகிறது. நெல்லிக்காய் மரத்தில் விஷ்ணு வசிப்பதாக நம்பப்படுகிறது. எனவே 5ஆம் நாளில், அதாவது பஞ்சமி அன்று நெல்லிக்காய் மரத்தடியில் ஏழைகளுக்கு உணவளிப்பது எல்லாவிதமான தொல்லைகளில் இருந்தும் உங்களை விடுவிப்பதோடு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். இப்போது எந்த நாளில் நெல்லிக்காய் மரம் நடுவது நல்லது என்றால், வியாழன், வெள்ளி, அட்சய நவமி மற்றும் அமிர்த ஏகாதசி தினங்களில் நெல்லிக்காய் மரம் நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நீங்கள் வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரத்தை நட முடிவு செய்தால் அதை வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நடலாம். இந்த திசையில் மரம் நடுவது நல்ல பலன்களை தரும். திசை மற்றும் நிலையை மனதில் வைத்து செய்யும் எந்த வேலையும் எப்போதுமே நேர்மறையான முடிவுகளை தரும். நெல்லிக்காய் மரத்தின் கீழ்ப்பகுதி பிரம்மாவின் இருப்பிடம் என்றும், நடுப்பகுதி விஷ்ணுவின் இருப்பிடம் என்றும், கிளைகள் சிவபெருமானின் இருப்பிடம் என்று நம்பப்படுகிறது. எனவே திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் ஏகாதசி தினத்தன்று நெல்லிக்காய் மரத்தின் கிளைகளில் ஒரு நூலை கட்டுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. நூல் கட்டிய பின் நெய் தீபம் மற்றும் கற்பூரம் வைத்து ஆரத்தி செய்ய வேண்டும். இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. மேலும் பிரச்சனைகளும் தீரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.